எந்த செயல்கள் பண்ணாலும் குறிப்பிட்ட திசையை பார்த்து பண்ணணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. தசை தப்பக்கூடாது அப்படின்லாம் பெரியவர்கள் சொல்லுவா. இந்த காயத்ரி ஜபத்தை ஆதித்யனை சூரியனை பார்க்க தான் பண்ணணும். சூரியன் எங்க இருக்கானோ அவனை எதிர்நோக்கி அமர்ந்து தான் பண்ணணும். அத சொல்லும் சாஸ்திரம். அப்ரவாஹோதக ஸ்நானம் விப்ர பாதாவ நேஜனம் காயத்ரி ஜபம் அர்க்யஞ்ச ஆதித்யாபிமுகம் சரேத். அதாவது ஒரு குளத்துல போய் ஸ்நானம் பண்றோம், ஏரியில ஸ்நானம் பண்றோம். அப்ரவாஹோதக ஸ்நானம், ஓடக்கூடிய தீர்த்தம் இல்ல, அது நதி இல்ல, ஆனா தேக்கப்பட்டு வச்சிருக்கக்கூடிய குளம். அப்படின்னா அங்க போய் குளிக்கிறச்ச எப்படி குளிக்கணும்னா சூரியனை பார்த்து குளிக்கணும், எதிர்நோக்கி குளிக்கணும். சூரியன் கிழக்குல உதிச்சிருக்கான்னா சூரியனை பார்க்க கிழக்க பார்க்க நின்று ஸ்நானம் பண்ணணும். விப்ரபாதாவ நேஜனம். காலலம்பரம் அப்படின்னா அந்தணர்களுக்கு காலலம்பும் போது ஆதித்யாபிமுகமாக சூரியனை பார்க்க இருந்துட்டு காலலம்பனம் அப்படின்னு சொல்ற. காயத்ரி ஜபம், காயத்ரி ஜபத்தையும் சூரியன் எந்த திசையில இருக்கானோ அவனை பார்க்க நின்று உட்காந்து பண்ணணும். கால வேலைன்னா சூரியன் கிழக்கில் இருப்பான், அதனால கிழக்க பார்க்க நின்றுட்டு காயத்ரி ஜபம் பண்ணுவா. இன்றைய தினம் காயத்ரி ஜபம்னு போட்டிருக்கோம் பஞ்சாங்கத்துல. காயத்ரிய ஹோமமாகவும் பண்ணலாம், சபித் சகசிரம்னு 1000 சபித்துக்கள் வச்சுண்டு காயத்ரி மந்திரங்களை சொல்லி ஹோமமாக பண்றது. அப்படி இல்லைன்னா 1008 காயத்ரி ஜபம் பண்றது. இத சூரியன் கிழக்கில் உதிச்சிருக்கிறதுனால கிழக்க பார்க்க உட்காந்து பண்றது. சந்தியாவந்தன காயத்ரி ஜபத்தை கால வேலையில கிழக்க பார்க்க நின்றுண்டு பண்ணுவோம். மதியம் சூரியன் கிழக்குல இருக்கிற வரைக்கும் கிழக்க பார்க்க பண்ணணும். ரொம்ப 3 மணி ஆயிடுத்து அப்படின்னா சூரியன் மேற்க நோக்க போக ஆரம்பிச்சிருவான், அப்ப மேற்க பார்க்க பண்ணணும். சாயங்காலத்துல காயத்ரி ஜபத்தை மேற்க பார்க்க தான் பண்ணணும். அப்படி சூரியன் எங்க இருக்கானோ அவனை எதிர்நோக்கி இருந்துட்டு தான் காயத்ரி ஜபிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்.